அவங்களுக்காவது அச்சமாவது. அச்சம் என்பதே இல்லாத. ஆனா திமுகவை கண்டு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கே. எங்களை கண்ட அச்சம் எது? கட்சிகளுக்கு அச்சம் இல்லை. உங்களால நிறைய பேருக்கு பாதிப்பு தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர்த்து சுதந்திரமா கிடையாது தமிழ்நாட்டுல. நாய் சொல்லுச்சு. திமுகவுல இருக்காம சலசலப்பு. அத எங்க ஒரு கனிமொழி அக்கா எம்எல்ஏ ஆகணும்னு சொல்றாங்களா? அதெல்லாம் திமுகல இங்க பாரு, கனிமொழி முதலமைச்சர் ஆகணும்னா கூட எங்க முதல்வர் விட்டு கொடுப்பாரு. எப்ப? தன்னுடைய தங்கைக்காக துணை முதலமைச்சர் மேனு கொடுத்துட்டு இப்ப எந்த விட்டு கொடுக்க போறாரு? எப்படி வேணாலும் அவங்க குடும்பத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. டேய் அறிவு கட்டவன். அவர் முரசொலி பத்திரிகையினுடைய நிறுவனரா இருக்காரு. பத்திரிகை நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் அரசியல் திறமை இருக்கா உதயநிதி அவர்களுக்கு? அரசியல் என்னமா திறமை? அரசியல்னா என்ன? நிர்வாக திறமை. அதெல்லாம் நிர்வாகம் என்ன? இது என்ன பெரிய இந்த கார்பரேட் ஆபீஸ்? உதயநிதி இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? மக்களுக்காக என்ன பண்ணாருங்கிறத அவர் யாரெல்லாம் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வா சார். அதாவது உங்களுடைய துணை முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியலனா எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அவர் யாருக்கெல்லாம் பண்ணாரு, அப்ப அவர் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க. நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சமாதியில கொடி ஏத்துறாங்க. அது அரை கம்பத்துல இருந்து கழண்டு விழுது. அதாவது பிரேமலதா அவர்கள் அவருடைய சமாதி கிட்ட போயிட்டு கொடி ஏத்துறாங்க. அந்த கொடி அரை கம்பத்துல இருந்து கழண்டு விழுது. அவருக்கு கொஞ்சம் கூட திமுக கூட்டணி வைக்க விருப்பமே கிடையாது. இல்ல போ சொல்லு. கூட்டணி வச்சதுதான் அவருக்கு அதனாலதான் பிடிக்கல. அதனால அவர் பேயா இல்ல கடவுளா அறுத்து விட்டாரா? அப்படியே வச்சுக்கோ. மூட நம்பிக்கையில இது இப்ப இதுக்கு பேர் என்ன? மூட நம்பிக்கை இல்லாம என்ன? ஒரு கொடி இதுல காத்துல அந்து போச்சுன்னா அதுக்கு மூட நம்பிக்கையா? நீதிமன்றத்துல வழக்காடி அதுக்கப்புறம் தான் உண்மை. அதை ஈடி வருவேன், இடியட்டு வருவேன். எங்களுக்கு தெரியாதாடா? ஏன்டா லூசு பயிலு பயப்படல. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களை எல்லாம் பாரு, எங்களுக்கு தான் இந்த 57 47 எல்லாம் எங்களுக்கு தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் உபயோகப்படுத்துவோம். யார் மேல இல்ல, உபயோகப்படுத்துவோம். மறுபடியும் மக்களை கொல்லுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யூடியூப் சூப்பர் ஸ்டார் முனிவர் காமாட்சிஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் திமுக அவங்க கிட்ட 200 கோடி டீல் பேசி தான் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுமே ஒரு அச்சத்தோட தான் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில பேசிக்கிறாங்களே. அச்சம் யாருக்கும் அச்சம்? பிரேமலதா அவர்கள். அவங்களுக்கெல்லாம் அச்சம் இல்லை. அது 1000 பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசக்கூடியவங்க, புரியுதா? மேடையில் அவங்க அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய மாநாட்டில் எப்படி உரையாற்றினாங்க. அவங்களுக்காவது அச்சமாவது. அச்சம் என்பதே இல்லாத. திமுகவை கண்டு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கே. எங்களை கண்ட அச்சம் எது? கட்சிகளுக்கு அச்சம். இல்லை. உங்களால நிறைய பேருக்கு பாதிப்பு தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர்த்து சுதந்திரமா கிடையாது தமிழ்நாட்டுல. நாய் சொல்லுச்சு. மக்கள் சொல்றாங்க. மக்கள் அப்ப சொல்ற மக்களை நான் நாயின்னு தான் சொல்றேன். இந்த வார்த்தை சொன்ன எவன் சொன்னாலும் நாய் தான். எவன் சொன்னாலும் நாய் தான். எங்களை பார்த்து அச்சப்படுறேன்னு சொல்லக்கூடியவன் பூரா அயோக்கியன், நம்பர் 1 ஃப்ராடு. ஆகையினால நீ எங்களை பத்தியோ எங்களுடைய கட்சியை பத்தியோ தவறாக சித்தரிக்கிற வேலையை விட்டுட்டு உண்மையை பேசுங்க, நேர்மையா சேனல் எடுங்க சார். அதாவது ஆல்ரெடி திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் கூட்டணி நிறைய கட்சிகள் கூட்டணி வந்தாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்ன்றதுக்காகவே 200 கோடி கொடுத்துருக்கீங்களாமே தேமுதிக. சலசலப்பு திமுக என்னமா சலசலப்பு சார்? காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே அது திமுக சலசலப்பு இல்ல, கூட்டணியில சலசலப்புன்னு சொல்லு. திமுக இருக்காம சலசலப்பு. அத எங்க ஒரு கனிமொழி அக்கா எம்எல்ஏ ஆகணும்னு சொல்றாங்களா? அதெல்லாம் திமுக இங்க பாரு, கனிமொழி முதலமைச்சர் ஆகணும்னா கூட எங்க முதல்வர் விட்டு கொடுப்பாரு. எப்ப? தன்னுடைய தங்கைக்காக துணை முதலமைச்சர் மேனு கொடுத்துட்டு இப்ப எந்த விட்டு கொடுக்க போறாரு? எப்படி வேணாலும் அவங்க குடும்பத்துல பண்ணுவாங்க. அறிவு கட்டவனே, அவங்க குடும்ப பிரச்சனை. அத நீ இங்க பேசாத. திமுக குடும்பமா? ஆமா.
வெளியில மட்டும் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து சமம், நாங்க வந்து எங்களுடைய திமுக கட்சியில தான் வந்து மகளிர்கள் அதிகமா இருக்காங்க அப்படிலாம் பேசுறீங்க. உங்க குடும்பத்திலேயே பெண்ணுக்கு வந்து நீங்க பொறுப்புகள் கொடுக்கல அப்படின்னா எப்படி நீங்க ஆணும் பெண்ணும் அது நாடாளுமன்ற குழுனுடைய தலைவியா இருக்கு. அதுல ஒரு பயனும் இல்லையே. என்ன பயன் இல்ல? உதயநிதி அவர்களை வந்து டெல்லி உதயநிதி எம்பி ஆக்கி அனுப்பி விட்டுருக்கலாம்ல. உதயநிதி எம்பி ஆக்கி அனுப்பி இருக்கலாம்ல. எதுக்காக இந்த அம்மாவை அனுப்பிட்டீங்க? உங்க வகையில மட்டும் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டே இருக்கணும். அந்த அம்மா என்னதான் இருந்தாலும் ஒண்ணு விட்டு, அதனாலதானே அப்படி எல்லாம் உதயநிதி அவர்களை காட்டிலும் கனிமொழி அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாரு, அப்படி கணக்கு இல்ல. அதுவே என்ன செய்து தன்னுடைய அண்ணன் மகன் வரணும் அப்படின்னு தான் நினைக்குது. எங்க வரணும்? முதலமைச்சரா வரணும்னு அது நினைக்குது. அப்படிலாம் இல்லையே. அதெல்லாம் நீ சொன்னா போதும். அதனாலதான் அந்த அம்மா இந்த வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. நிக்கணும்னு அண்ணன் கிட்ட சொன்னா உடனே சீட்டு அண்ணன் நிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. சொல்றாரு. தகவல் வந்து ரகசிய தகவல் வருது. இங்க பாரு, அறிவாலயத்துல இருந்து கசிந்தது. இங்க பாரு, ரகசிய தலைவர் தகவலோ உண்மையான தகவலை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அண்ணன் உண்டு. முதலமைச்சர் துணை முதலமைச்சரை கேக்குறாங்க, கொடுப்பீங்களா? துணை முதலமைச்சர் என்னப்பா, அவங்க என்ன கேட்டாலும் அண்ணன் செய்வாங்க. ஆண்டுகளாக பொம்பளை பிள்ளைகளுக்கு அண்ணங்காரையும் செஞ்சே பழக்கப்பட்டவங்க. உதயநிதி சீனியரா கனிமொழி சீனியரா? சீனியர் ஜூனியர் லூசு பல அரசியல் எதிரா சீனியர் ஜூனியர். விஜய் வந்து வரும்பொழுது நான் கூட சீனியர் தான். அதுக்காக நான் வந்து முதலமைச்சரா இருக்குன்னு சொல்ல முடியுமா? துரைமுருகன் சீனியர் தான். ஆக்க மாட்டீங்களே, அவர்தான் வன்னியர் கம்யூனிட்டி ஆச்சு. லூசு பல தமிழ் சமுதாயம் மக்கள் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. சொன்னாங்களா? ஆமா, எங்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? எல்லா மக்களும் தான், நாட்டு மக்கள். திமுக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள். நானும் சொல்லல. எப்படி நீ கட்சி திமுக இல்லையே? திமுக உறுப்பினரியா நானு? அத போடா. அப்புறம் எதுக்கு திமுக? லூசு பல புரியாம பேசாத. என்ன புரியாம? பழைய என்னுடைய இதெல்லாம் எடுத்து பாரு. உங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ ஆன உடனே நான் என்ன சொன்னேன்? ஐயா, நீங்க சொல்லுவீங்கயா, நீங்க என்னன்னாலும் சொல்லுவீங்க. நான் சொல்ல முடியும். நான் சொல்றேன்னா என்னுடைய கட்சிக்காரவங்க எங்க தொண்டர்கள்லாம் சொன்னதைத்தான் நானும் திமுக நான் சொல்றேன்ல. அவர் முதலமைச்சர் துணை முதல்வர் ஆகணும்னு நானும் சொல்லவே இல்லையே. நான் சொன்னேன் கனிமொழிக்கு கொடுத்திருந்தா. நீங்க இந்த குக்கு செய்திகள்ல நான் பேசியிருக்கேன். நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க துரைமுருகனையோ இல்ல நேருவையோ இல்ல கனிமொழிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி துணை முதல்வர் கொடுத்தீங்களாவோ யாருமே எதிர்க்க போறது இல்ல. டக்குன்னு ஒருத்தர் வந்தோடனே எம்எல்ஏ ஆக்குறீங்க, அமைச்சர் ஆக்குறீங்க, துணை முதல்வர் ஆக்குறீங்க. என்ன கதை இது? ஒரு தகுதி வேண்டாமா? தகுதி தான் இருக்குல்ல. முதலமைச்சருடைய பேரன், முதலமைச்சருடைய பையன், இது தகுதியா? மேல என்ன தகுதியா? ஏன் அவருதான் இது ஜனநாயக நாடியா? இது வந்து அப்படியே மன்னர் பரம்பரை இல்ல. இந்தடா மன்னர் பரம்பரையோ மயிறு பரம்பரையோ அது எங்களுக்கு தேவையில்லை. தெரியுமே. எங்களுக்கு வந்து அரச வழி நடத்துற தகுதி இருக்கான்னு தான் நாங்க பாப்போம். அவர் முரசொலி பத்திரிகையினுடைய நிறுவனரா இருக்காரு. பத்திரிகை நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் அரசியல் திறமை இருக்கா உதயநிதி அவர்களுக்கு? அரசியல் என்னமா திறமை? அரசியல்னா என்ன? நிர்வாக திறமை. அதெல்லாம் நிர்வாகம் என்ன? இது என்ன பெரிய இந்த கார்பரேட் ஆபீஸ்? உதயநிதி இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? மக்களுக்காக என்ன பண்ணாருங்கிறத அவர் யாரெல்லாம் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வா. சார், அதாவது உங்களுடைய துணை முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியலனா எதுவுமே தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னேனா அவர் யாருக்கெல்லாம் பண்ணாரு? அப்ப அவர் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு ஒரு 10 விஷயத்தை சொல்லுங்க. 10 விஷயத்தை என்னத்துக்கு நான் சொல்லணும்? 10 வேணா 4 சொல்லுங்க. லூசு கழுத. நேத்தி கூட அந்த ஒரு பொண்ணு சொல்றா, ஐயா நான் இந்த மாதிரி எனக்கு உடனே மயக்கம் வந்துருச்சு, உடனே நான் வந்து தனியார் ஆஸ்பத்திரியில சேர்ந்திருந்தேன். ஆமா, அரசு ஆஸ்பத்திரி வழங்காது, போனா நான் பொழப்பனான்னு தெரியாது, நல்ல வேலைக்கு நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போலோல சேர்த்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி உடனடியா ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திட்டீங்க. நான் நல்லா இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அரசு மருத்துவமனையில சேர்த்து அரசு மருத்துவமனையில இன்னைக்கு பண்ணுறோம். அரசு மருத்துவமனையில அந்த பொண்ணுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இல்ல. தெரியுது, அந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. தெரியுது இல்ல? ஆமா தெரியுது. எல்லாமே தனியார்ட்ட தான் கொடுக்குறீங்க. முக்கியமான கல்வியும் தேவையான மருத்துவமும் தனியார் கை கிட்ட போயாச்சு இல்ல. நாங்க எதுக்கு இருடா உன் பிஜேபி காரன் வச்சிருக்கானடா அந்த அந்த 90 ஏக்கர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்கானடா. அவன்கிட்ட சொல்லுடா அந்த ஆள்கிட்ட. ஏன் திமுக காரங்க வச்சிருக்காதெல்லாம்? திமுக காரன் எவன்டா புறம்போக்கு பட்டா போட்டு வச்சிருக்கான்? தமிழ்நாட்டில புறம்போக்கு பட்டா போட்டீங்களே. தமிழ்
தமிழ்நாட்டை பட்டா போட்டுருக்கு. பட்டா போடாத இடம் லூசு பல தமிழ்நாட்டை நாங்க எங்கடா பட்டா போட்டோம்? ஐயா, அதிகமாக இங்க பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கும்போது இந்த தனியார்கிட்ட கொடுத்தது யார்? கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுத்தது யாரு? இந்த வேலையெல்லாம் பதில் ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டான். இந்த மாதிரி புறம்போக்கு அந்த ஆக்கிரமிப்பு. நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க பேசுறது என்ன? காங்கிரஸ் மத்தியில அதிக ஆளும் போது கல்வியையும் மருத்துவத்தையும் கொண்டு போய் தனியாட்ட கொடுத்தீங்க. தனியாட்ட இருக்கக்கூடிய சாராய கடையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஏன் லூசு பல எம்ஜிஆர் காலத்துல, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு எம்ஜிஆர் இது பண்ணிட்டு சொல்றத கேளு. நான் இங்க பாரு, இது தெரியும். ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன மாசு நீ கேட்டது கல்வி மருத்துவம் அடிப்படை தேவை. அதெல்லாம் கிடையாது, நாங்க பண்ணல. அதான் கேளு. பண்ணீங்க. ஏன் லூசு பல அரசு கல்லூரிகள் வந்து 5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் தமிழகத்துல இருந்தது. சரி, மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே 2 மெடிக்கல் காலேஜ், 3 மெடிக்கல் காலேஜ் தான் தமிழ்நாட்டுல. அதனால என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொன்னோம், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார்ல 6 மாசத்துல அவர் என்ன பண்ணாரு, விறுவிறுன்னு எல்லா தனியார் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுத்து நிறைய தனியார் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், டீச்சர் ட்ரைனிங் அவர் தான் பண்ணாரு. கல்லூரி அது வேறு, நான் சொல்றது படிப்பு. நான் சொல்றது முக்கியமா குழந்தைகளுக்கான கல்வி, பள்ளி கல்வி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிபிஎஸ்இ ஸ்கூலே இங்க வந்தது, அவர் காலத்துலதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்தது. இதெல்லாம் அரங்கநாயகன் ஒரு கல்வி மந்திரி இருந்தாரு, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அவர் காலத்துல தான் இது பூரா வந்துச்சு. சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. சரி, திமுக என்ன நான் இதெல்லாம் நான் எங்க இருந்தேன்? திமுக என்ன பண்ணுச்சு, உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் ரிவீட் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதான் பதிலா? என்ன பதிலா? என்றைக்கு திராவிட கட்சிகளை வந்து இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் கொண்டு தனியார் கையில கொடுத்தீங்களோ, சரியான மருத்துவம் இல்ல, ஒவ்வொருத்தனும் பைத்தியம் பார்க்க முடியாம செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க கொடுக்குற இன்சூரன்ஸ் கிளைம் ஆக மாட்டேங்குது. ஹார்ட் ஆபரேஷன் போனானா 2 லட்சம் சொல்றீங்க கிளைம் பண்றது, ஆனா அவன் 5 லட்சம் ரூபாய் புடிங்கிட்டு தான் அனுப்புற ஹாஸ்பிட்டல்ல. பாவமாவே இல்லையா மக்களை பார்த்தா? மக்கள் பாவம்டா. அதுதான் உங்க ஆட்சியில பாவம் தான். நீங்க பாவம் இல்ல, மக்கள் தான் பாவம். தேமுதிகவும் பாவம் இல்ல? தேமுதிக அதுக்கு என்னடா பாவம்? அது இங்க பாரு, நீங்க வந்து தேமுதிக பத்தி, தேமுதிக இல்லையா, தேமுதிக தான். தேமுதிகவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது வந்து சவுண்டா தான் இருக்கு, அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. அப்படி கிடையாது சார், அவர் இறந்துமே வந்து அவரை நிம்மதியா இருக்க விடல இந்த திமுக. நேத்திக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சமாதியில வந்து கொடி ஏத்துறாங்க, அது அரை கம்பத்துல இருந்து கழண்டு விழுது. யாரு இதுல? அதாவது பிரேமலதா அவர்கள் வந்து அவருடைய சமாதி கிட்ட போயிட்டு கொடி ஏத்துறாங்க, அந்த கொடி வந்து அரை கம்பத்துல இருந்து கழண்டு விழுது. அவருக்கு கொஞ்சம் கூட திமுகவுல வந்து கூட்டணி வைக்க விருப்பமே கிடையாது. இல்ல போ சொல்லு, போ சொல்லுமா, என்ன பேசுறீங்க? சத்துருவா இருக்குது அங்க. அவருடைய அந்த இதுக்கு நான் போகும்போது நினைவு தினத்துக்கலாம் அப்படியே வந்து பருந்து அந்த இடத்துல வட்டமிட்டு போச்சு. நான் பார்த்தேன், உண்மைக்கு கண் கூட பார்த்துட்டு வந்தேன். அருமையான ஒரு மனிதர் வாழ்ந்த இடம் அந்த இடம். அவரே அந்த இடத்துல இவங்களோட கூட்டணி வச்சியான்னு சொல்லி கொடி அத்து விட்டு போயிட்டாரு. லூசு பல ஏண்டா இத்த கைத்தல கொடியேத்துனா, இத்த துணியில கொடியேத்துனா அப்படி தாண்டா. யாராவது வேணும்னே அந்த மாதிரி கயிறை வச்சு கொடி ஏத்துவாங்களா? நல்ல கயிறுல தான் சரி ஏத்திருக்காங்க. நல்ல கயிறுல ஏத்துனாங்க, நீ போய் பாத்தியா? திமுகவுடன் கூட்டணி வச்சதுதான் அவருக்கு பிடிக்கவே இல்ல. அதனால தான் பிடிக்கல. அதனால அவர் வந்து பேயா வந்து இல்ல கடவுளா வந்து கைத்த அறுத்து விட்டு போயிட்டாரா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. ஏண்டா மூட நம்பிக்கையில தானடா நீங்க இது. இப்ப இதுக்கு பேர் என்ன? மூட நம்பிக்கை இல்லாம என்ன? ஒரு கொடி இதுல காத்துல அந்து போச்சுன்னா அதுக்கு வந்து மூட நம்பிக்கையா? அப்புறம் மூட நம்பிக்கை. மெரினா பீச்ல வடை வச்சு சாப்பிடுறீங்க சொன்னீங்களா? தயிர் வடை எவன் வச்சான்? நீங்க தான் வைக்கிறீங்க. வச்சவன்ட்ட போய் கேளு. தயிர் வடை, மூக்கு கண்ணாடி, முரசொலி பத்திரிக்கை, படிச்ச உடனே வாய் துடைக்க ஒரு கைக்குட்டை, இதெல்லாம் வச்சது யாரு? எவன் வச்சானா அவன்ட்ட போய் கேளு. திமுக ஆளுதாயா? அவங்க பகுத்தறிவு. திமுகல எவனா ஒரு புறம்போக்கு வச்சிருப்பேன், அதுக்காக எல்லாத்தையும் சொல்லாத. எல்லாருமே புறம்போக்கா? இருடா, நீங்க இப்ப கயிறு எடுத்தது மட்டும் மூட நம்பிக்கைன்றீங்க, தயிர் வடை வச்சது மூட நம்பிக்கையா பகுத்தறிவா? சொல்லுங்க. ஏண்டா ஒருத்தன் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, 15 நாளைக்கு வந்து கர்மாதி வள்ளியும் வச்சு அழுகிறதுக்கு பயிர் வச்சு அழுவீங்க, வடை வச்சு அழுவீங்க. இன்னமும் கர்மாதி நடக்குதாங்க? இதெல்லாம் அழுவீங்க. இன்னைக்கு நடக்குதா? என்ன கலைஞர் அவர்களுக்கு இன்னைக்கு சம்பவம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இல்லடா? வருஷத்துக்கு கொடுக்குறீங்க, மாசத்துக்கு ஒரு தடவை அமாவாசைன்னு ஒரு விரதம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன சரி, மஞ்சள் துண்டு எதுக்கு போட்டார் கலைஞர்? மஞ்சள் துண்டு எதுக்கு போட்டார்? மஞ்சள் துண்டு எதுக்கு போட்டாரு? இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை எல்லாம் கவர் பண்றதுக்கு தான். போதுமா? எங்க போது பாத்தீங்களா? ஆமாடா, அது மூட நம்பிக்கையா வராது. அங்க ராஜராஜன் கட்டி வச்ச அந்த கோயில், தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு தலைவாசல் வழியா வந்தா பதவி பெருமையா இங்க போறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு பகுத்தறிவு. கொடிக்கம்பா அருந்து விழுதியா கொடி விரும்பலையா விஜயகாந்த் இந்த கூட்டணி சொன்னதுக்கு இது மட்டும் மூட நம்பிக்கையா? அப்ப என்கிட்ட சொல்லாத, போய் நம்ம பொண்ணுகிட்ட சொல்லு. உங்க பொண்ணுகிட்ட? ஆமா, மாப்பிள்ள தானே அவர் உங்களுக்கு. அதான் பொண்ணுகிட்ட போய் சொல்லு. ஏமா நீ அங்க போன, நீங்க தான் கட்டி போட்டீங்களாமே கயிறு போட்டு, கல்லூரி எல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துறீங்களாமே. என்ன அடே லூசுப்பல, ஏண்டா
இந்த மாதிரி எல்லாம் உண்மையா கல்லூரி எப்படிங்கிட்டாங்க, காசு தர மாட்டாங்க, கூட்டணி போனாதான் காசான்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் வழி இல்லாம வந்துட்டாங்களா? ஒரு அந்த கல்லூரி எப்படி கல்லூரி தெரியுமா? விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அந்த கல்லூரி இப்படி வாங்கிட்டீங்க, அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தையும் மூடிட்டீங்க. கல்லூரி யாரு வாங்கியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? யாரு? பெரம்பலூர்ல இருக்காருல சீனிவாசன் இருக்காருல, அவர் யாரு? அவர் யாருன்னா அவரு சீனிவாசன் தான். அவர் யாருன்னு கேட்டேன். யாருன்னு கேட்டா யாருக்கு நெருக்கமானவர்? ரெட்டியாரு. யாரோட நெருக்கம்? அவருக்கு சொந்தக்காரரு. நேருக்கு சொந்தக்காரரு. நேரு சொந்தக்காரரா? ஆமா. எப்படி வாங்கினான்னு இப்ப தெரியுதா? என்ன எப்படி வாங்கினா தெரியாம உட்காரலைங்க நாங்க. நேருவின் அழுத்தத்தால அங்க வாங்கப்பட்டு இப்ப பணம் கொடுக்காம இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க பணம் கொடுக்கல இல்ல. ஆமா. காலேஜ் நாளைக்கே காலேஜ் நான் ஒப்படைக்க சொல்றேன். ஏன்னா சீனிவாசன் எனக்கு நெருங்கிய நண்பர். சொன்ன உடனே கேள்வி கொடுத்து எனக்கு நெருங்கிய நண்பர். அதுதான் கூட்டணி. வாங்கிக்கோ காலேஜ் நீ வாங்கிக்கோ. நான் சீனிவாசன் இப்பயே போன போட்டு பேசுறேன். கூட்டணி தான் இந்த மாதிரி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. நீ இந்த நேத்துக்கு இந்த விஷயம் வெளியில வந்த உடனே நான் சீனிவாசனுக்கு போனை போட்டு பேசினேன். ஏங்க பணம் கொடுக்கலனா? ஏங்க அவங்க பணம் கொடுக்கல உண்மைதானான்னு கேட்டதுக்கு, காமாட்சி நீ அதை நம்புறியாப்பா? எல்லாம் கல்வி அரசியலுக்காக பொய்யா பேசுறாங்க அப்படின்னாரு. அது அவருடைய பையன் எம்எல்ஏவா இருக்காரு. யாரு பையன்? சீனிவாசனுடைய பையன் டிஎம்கே எம்எல்ஏவா இருக்காரு. கிட்னி முறைகேடு தானயா? கிட்னி முறைகேடு. கிட்னி ஐயா அந்த அலிகேஷன் வந்துச்சு. அது முறைகேடு. ஏன்டா அவன் என் கிட்னி எடுத்துக்க எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்க இந்த அவங்க ஆஸ்பத்திரியில வந்ததுக்கு சம்பந்தம் இல்லை. எவனோ புரோக்கர் கூட்டிட்டு வந்தா நீங்க எப்படி சார் புரோக்கர் கூட்டிட்டு வர முடியும்? ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் மட்டும் தான் கிட்னி தானம் பண்ண முடியும். இல்லதா அது கவர்மெண்ட் உயிரோட இருக்கும் பொழுது ரத்த சம்பந்தம் இருக்கணும் சார். அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்துச்சு அந்த சட்டம் முன்னாடி. இப்ப அதெல்லாம் இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க. யாரு வேணாலும் கிட்னி கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கிட்னி போச்சா நீ விரும்புனா, அதாவது ரத்தம் இருக்கணும். அதாவது என்னுடைய எல்லாருக்கும் ரத்தம் இருக்குமே. அந்த ரத்தம் இருக்கும்டா, அந்த குரூப் இருக்கணும். எனக்கு வந்து ஏஓ எனக்கு சரியா? ஆமா ஏஓன்னு குரூப் இருக்கா? ஆமா இருக்கு. சரியா? பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். நீங்க பிளஸ்ஸா? ஆமா. இல்ல பிளஸ். ஸோ அதனால அந்த குரூப் இருந்ததுன்னா ஏபி குரூப் என்னுடையது. இந்த ஏபி குரூப் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எனக்கு கிட்னி கொடுக்கலாம். ஏன் குரூப் என்ன தெரியுமா? ஏன் குரூப்? உன் குரூப் என்ன? ஊபி இருக்கலாம். ஊபி பிளஸ் இருக்கு. ஏன்னா மோடியுடைய இதுதானே ஓடு. உடன்பிறப்பியா நானு? உள்ளடா மோடி. ஊபின்னா ஊபி. அந்த ஊபி அது யோகி ஆதித்யநாத் குண்ட சொச்சி ஏத்தி போடுவாரு. அங்கெல்லாம் போயிராதீங்க. யோகி ஆதித்யநாத் இப்ப அடுத்த பிஎம். இவங்கிட்ட அடுத்த பிஎம் அவர் இல்ல. அவர்தாயா? அப்படியா? ஆமா. இப்போ உங்களை சுலுக்கு எடுக்கிறதுக்கு அவர்தான் கரெக்ட். இந்த 2 நாளா என்ன ஓடிக்கிட்டு தெரியுமா? அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியும் கவர்மெண்ட் சேர்ந்து பெரிய கிரிக்கெட் மைதானம் கட்டுறானுங்களாம். கட்டட்டா நேத்து புத்துணர்வு ஒப்பந்தம் நேத்து கையெழுத்தாயிருக்கு. சரி இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல அங்க கஞ்சிக்கு இல்லாம அவன் ஊபியில போய் பாடுறா நாய. தமிழ்நாட்டுல என் கூட வாங்க. தமிழ்நாட்டுல என் கூட வாங்க. எங்க கஞ்சிக்கு வழி இல்லாம நாங்க அதெல்லாம் கிடையாது. கோடி கடன் வாங்கி எங்க மேல கடனை கட்டுறீங்க. பேசக்கூடாது. இங்க பாரு மதுரையில என்னுடைய நண்பர் ஒருத்தர் யாரு போனாலும் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு காலத்துல நானும் போட்டுக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதீங்க. சத்தியமா பண்ணண்டா. ஏன்டா நான் பொய் சொல்றேன்? டெய்லி நான் மத்தியானம் என் கட்சி ஆபீஸ்ல யாரு வந்தாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி மதுரையில ஒருத்தர் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வரீங்க? சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைங்கிறேன். இப்ப சோத்து பஞ்சம் இல்ல. கோவில்ல போய் பாருமா, எல்லா கோவில்லையும் மதிய சாப்பாடு இருக்கு. நீ ஒரு காசு யாரு வீட்டு காசு? மக்கள் காசு தான். எங்க காசு? உங்க காசு, உங்க அப்பா வீட்டு காசு. சார் கோவில்களே சரியா பராமரிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கோயில பராமரிக்கல. நீ போய் வேணா போய் கோயில் விளக்கு மாத்த எடுத்து கூட்டு. அது அப்புறம் அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அறநிலைத்துறை பண்ணல நீ பாத்தியா? குற்றச்சாட்டுகள் இருக்கு. 10,000 கோயிலுக்கு நாங்க எங்க அந்த ஆட்சியில நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் பண்ணனே. அது எப்படி நீங்க 5 வருஷத்துக்குள்ள எல்லா 10,000 கோயிலுக்கு எல்லாமே பண்ணாம நாசமா போயிட்டாங்க. டேய் ஒருவேளை பூஜை போய் பேசாத நாயே. ஒருவேளை பூஜை கூட இல்லாம இருந்த கோயில் ஏகப்பட்ட கோயில் 5000 கோயில். என்ன பேர்? இல்ல பூஜை பண்ணல, விளக்கு ஏத்தல சொல்றீங்கல்ல. எல்லா கோயிலும் இருந்துச்சு. நீங்க வந்து பல கோயில்களை இடிச்சிருக்கீங்க. 100 வருஷ கோயிலை கிட்டத்தட்ட 100 கோவிலுக்கும் மேற்பட்ட கோவில்களை வந்து நீங்க இடிச்சிருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட கோயில்களை நாங்க இடிச்சு அரண்மனை கட்டி நாங்க போய் அவன் ஒரு பொறுக்கி அவன் சொன்னான். யாரு? அந்த போலீஸ் பொறுக்கிதான். அப்ப நானும் சொல்லவா? சொல்லுவேன்.
நாக்க இழுத்து பிடிச்சா எங்களை மட்டும் நாக்க வெட்டுவீங்க. சொல்றேன்டா நானு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் இல்ல, அவன் ரிசைன் பண்ணி நான் போச்சு. ஐபிஎஸ் எல்லாம் இப்ப கிடையாது அவரு. இப்ப என்னவா இருக்காரு? தமிழ்நாட்டின் ஒரு பிரஜையா இருக்காருல்ல, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்காரன் நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நான் பேசாம நீ யாரா பேசுற? நீங்க பக்கத்து தேசத்துக்கு அந்த ஆளு பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு எந்த யோக்கியம் இல்ல. ஏன் இல்ல? என்ன சொன்னாங்க திமுக பத்தி தவறா அப்படி இப்படி சொன்னானே, ஏதாவது நிரூபிச்சானா? எல்லா தகுதி இருக்கு. என்ன நிரூபிக்கணும்? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த போன் வந்து இன்னொரு நம்பர்ல இருந்து பேசினா சாருன்னு என்கிட்ட இருக்கு. நிமிஷத்துக்கு நீங்க தான் கால்ல கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி சொல்லுவாப்ல? தம்பி நீ தப்பா பேசுறேன். தம்பி நீ தப்பா பேசுற. டிஆர் பாலு வாயை கொடுத்தா மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஆமா, டிஆர் பாலு வாயை கொடுத்து என்னத்துக்கு அவர் என்னத்துக்குடா மாட்டினாரு? நானே சொல்றேன்டா. எல்லாரும் வாயை மூடிட்டு போயிட்டாங்க. அறிக்கை அவர்கிட்ட கப்பல் இருக்கு. அவர் இன்னைக்கு இல்ல, அவர் 20-25 வருஷம் ஆச்சு கப்பல் வாங்கி. அதுக்கு முன்னாடியே வந்து மர வியாபாரம் பண்ணாங்க. நிறைய காசு பணம் அவர்கிட்ட இருக்கு, கோடி கோடியா இருக்கு. அவருக்கு 2 பொண்டாட்டி தான், 4 பிள்ளைங்க தான். இப்ப என்ன பண்ணுங்கிற? என்னடா பண்ணுங்கிற? தமிழ்நாடு கடன்ல போது உங்களுக்கு மட்டும் இப்படி லாபமா வருது? லாபமா வருது. இப்ப இவருக்கு ஜெயத்ரட்சன் கூட தான் அந்த காலத்துல கேக்குறேன். அவருக்கு ஐயா தமிழ்நாடு மட்டும் கடன்லயே போகுது. பாரு இங்க பாரு, ஒரு டம்ளர் குடிக்கிறாரு ஜெயத்ரட்சன். ஒரு டம்ளர் தான், வேற என்ன சம்பாதிச்சு? சீமான் கேக்குறாரு, தமிழ்நாட்டுல திமுக அமைச்சர் 10 பேர்ட்ட பணத்தை புள்ள புடுங்கணும்னா தமிழ்நாட்டு கடனையே அடைச்சிடலாமா? இவர்கிட்ட இருக்க பணத்தை புடுங்கு. அது மட்டும் இல்லாம 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்பு. ஏப்பா இங்க பாரு, சொத்து குவிப்பு, ஊழல் குற்றச்சாட்டு எது நிரூபிச்சிருக்கு? சும்மா இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுழ்த்தோம் பேசணும். சார், கே நேரு அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பண்ணிருக்காங்க. இந்தாமா உயர் நீதிமன்றம் சொன்னா நாங்க கேட்கணுமா? அப்படி எல்லாம் நாங்க கேட்க சொன்னாங்களே, அதை மட்டும் முடியாதுன்னு சொன்னீங்க. நீதிமன்றம் சொல்லி வச்சிருக்காங்க, அதனால கோயிலா இடிக்கிறோம்னு வந்தீங்களா? அப்படி நீதிமன்றம் இடிச்சதோ? அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிச்சாரு. சார், இப்ப காலையில அதுதான் நியூஸாவே போய்கிட்டு இருக்கு. வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டதா பேசிட்டு இருக்காங்க. அது வழக்கு பதிவு செய்ய சொல்லி தானே போட்டுருக்கு. ஆமா, வழக்கு பதிவு செய்யறாங்கனாலே அங்க குற்றம் நடந்திருக்குன்னு குற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல. எஃப்ஐஆர் போட்டா மட்டும் குற்றம் இல்ல, சார்ஜ் ஷீட் போட்டா குற்றம் இல்ல. நீதிமன்றத்துல வழக்காடணும். நீதிமன்றத்துல வழக்காடி அதுக்கப்புறம் தான் உண்மை. அதை ஈடி வருவேன், எஃப்ஐஆர் போட்டா ஈடி வருவேன், இடியட்டு வருவேன். எங்களுக்கு தெரியாதாடா? ஏன்டா லூசு பயிலுவா? பயப்படுறீங்கல்ல? நான் பயப்படல. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களை எல்லாம் பாரு, எங்களுக்கு தான் இந்த 57 47 எல்லாம் எங்களுக்கு தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் உபயோகப்படுத்துவோம். யார் மேல இல்ல, உபயோகப்படுத்துவோம். மறுபடியும் வந்து மக்களை கொல்லுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, மக்களை கொல்லுவோம். நீ வந்து கேதம் விசாரிச்சு அந்த போய் பனையூர்ல இருக்காருல, அவர்கிட்ட சொல்லி 20 லட்சம் போட சொல்லு. நீங்க கொண்டா அவர் ஏன் சார் 20 லட்சம்? அப்ப அவர் கொண்டா தான் 20 லட்சம் போட்டாரா? பண்ணீங்க. அவர் கொண்டதுனால தான் 20 லட்சம் கொடுத்தீங்க இல்லையா? நாங்க 10 லட்சம் அரசு கொடுக்கும், முதலமைச்சர் ஃபண்ட். அது நாங்க கையில இருந்து கொடுக்கல, புரியுதா? நீங்க தான் கொடுக்க மாட்டீங்களா? எந்த காலத்துல கொடுத்தீங்க நீங்க? நாங்க என்ன அந்த சொந்த காசை கொடுத்தாரு விஜய் அவர்கள். சொந்த காசு எது கொடுத்தா? அவன் கொலைகாரன், கொலை பண்ணா. நீங்க பண்ணலையா? 45 பேர் கள்ளச்சாராயம் குடிக்க துருக்கி கொலை பண்ணீங்க. சார், அவர் மீது வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல. அவரை வந்து கொலைகாரன் அப்படி நீங்க வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொலைகாரன் தான் சார். கொலை செஞ்சதா நிரூபிக்கவே படல. அவர் எப்படி சார் கொலைகாரன்? நிரூபிக்கப்படும். அதனால ஒரு கட்சி தலைவரை கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சாயம் பூசுறீங்க நீங்க. கொலைகாரன் தான்மா. சரி, அப்ப கே நேரு ஊழல்வாதி போனதுனால தானே செத்தாங்க. அப்புறம் என்ன? நேரு வந்து ஊழல்வாதி. அப்ப எது நேரு வந்து ஊழல்வாதி, டிஆர் பாலு ஊழல்வாதி. ஊழல்வாதின்னு வரட்டும் குற்றச்சாட்டு. அது மாதிரி இதுவும் விஜய்னு வரட்டும். சரி சரி, வரட்டும். அப்ப திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி. எவன் சொன்னா? நாங்க தான் சார். நீங்க சொன்னா சரியாயிடுமா? ரெண்டுமே கோவேரி கழுதைகள். கோவேரி கழுதை என்னையா? எட்டி உதைக்குமே. எட்டி உதைக்கிற திமுக உதைக்குமே. ஆமா ஆமா, அந்த கோவேரி கழுதைகள். ஆமா ஆமா, கழுதனவனு கேவலம் இல்லையே. அது உழைக்குது, சம்பாதிக்குது, பால்ல தாண்டா குளிக்குது ஒரு பொண்ணு. இங்க டெய்லி எங்க இதுல அன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசினாரு, அந்த மாதிரி தான் கழுத பால்ல குளிக்குது அப்படின்னாரு. எனக்கு என்னப்பா சொன்னாரா இல்லையாம்மா? சொல்லி இருந்தாரு. அப்புறம் என்ன? ரைட். கழுத பால்ல குளிப்பாங்க, முதல பால்ல குளிப்பாங்க, சொல்லுங்க என்ன வேணாலும். இப்ப நீ கூட அதுல தான் குளிக்கிறியா? நான் அதெல்லாம் குளிக்கல சார். ஆவின் பால் கெமிக்கல் கலக்குறீங்கல்ல, ஆவின்ல. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.